ரொம்ப தேங்க்ஸ் சீதா. ஐயோ, இதுல ஏன் பங்கு எதுவுமே இல்ல. இது எல்லாமே அந்த கடவுளோட கருணை தான். நான் உனக்கு எவ்வளவு கெடுதல் செஞ்சிருக்கேன். ஆனா நீ எங்க வீட்டு மாப்பிள்ளைக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்க. இன்னைக்கு ஒன்னாலதான் என் மக கண்ணு முழிச்சிருக்கா. நீ செஞ்ச உதவிக்கு உன்னை 7 ஜென்மத்துக்கு நான் மறக்க மாட்டேம்மா. நான் செஞ்ச தப்பே இல்ல. பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சிருமா. ஐயோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க பெரியவங்க. இல்லம்மா, நீதாம்மா பெரியவ. உனக்கு முன்னாடி நான் ரொம்ப சின்னவம்மா. நீ மட்டும் வயசுல பெரியவளா இருந்தா நான் உன் காலையிலே விழுந்திருப்பேம்மா. ஐயோ, என்ன மன்னிச்சிருமா. ஆண்டி, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன் இவ்ளோ பேர் கூட்டம் பண்ணிக்கிறீங்க? டாக்டர், என் மகளுக்கு எல்லாம் சரியாயிடுச்சு. பயப்படாதீங்க ஆண்டி. கம்ப்ளீட்லி ஆல் ரைட். இவங்க கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டிட்டாங்க. இனிமே இவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. இவங்களுக்கு நிறைய ரெஸ்ட் தேவை. ஓகே டாக்டர். இவங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். எல்லாரும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. போலாம். டாக்டர், நான் இவங்களுக்கு கொடுக்க சொன்ன மெடிசன்ஸ் எல்லாம் அம்மா, சாப்பிட்டாச்சா? நான் உன்னை விட்டு எங்கேயும் போல. இங்க தான் இருக்கேன். ஓகே, தைரியமா இரு. ஓகே. சரிங்க. கொஞ்சம் நல்லா பாத்துக்கோ. ரவி, இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு. மிஸ்டர் வாசு, யுவர் அண்டர் அரெஸ்ட். சாரி வாசு, சீதா சொன்னதுக்காக நாங்க உன்னை காப்பாத்தணும். ஆனா உன்னை எங்களால மன்னிக்க முடியாது. நீ எங்ககிட்ட வெறும் பணத்தை மட்டும் ஏமாத்தி இருந்தனா நாங்க உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க மாட்டோம். ஆனா நீங்க எங்க ஆபீஸ்ல பணத்தை வச்சு இன்கம் டாக்ஸ் ரைடு வர வச்சு எங்க கம்பெனியோட கௌரவத்தை பாழாக்கிட்டீங்க. அது மட்டும் இல்ல, எங்க கம்பெனி சீக்ரெட் மேட்டர்ஸ் எல்லாமே லீக் பண்ணிருக்க. நாங்க நிரபராதி நிரூபிக்கிறதுக்காக தான் நாங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். இல்லனா கார்ப்பரேட் கம்பெனி மார்க்கெட்ல எங்க கௌரவம் போயிடும். எங்க மேல இருக்கிற வீண் பழியெல்லாம் சரி பண்றதுக்கு இது ஒண்ணுதான் வழி. இன்ஸ்பெக்டர், இவர் உங்க கஸ்டடி கொண்டு போங்க. சார், அவருக்கு கால் அடிபட்டிருக்கு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க. இங்க பாருங்க, இந்த விஷயம் உங்க மகளுக்கு தெரிஞ்சா அவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. அதனாலதான் இன்ஸ்பெக்டரை நான் வெளியிலே இருக்க சொன்னேன். அவங்க கிட்ட இந்த விஷயத்த இப்போதைக்கு சொல்ல வேண்டாம். நல்லா கியூர் ஆனதுக்கு அப்புறம் நீங்களே அவங்க கிட்ட பக்குவமா சொல்லுங்க. ம்? ஆமா அத்தை, டாக்டர் சொன்ன மாதிரி சரசுக்கு இப்போதைக்கு எதுவும் தெரிய வேணாம். நான் போயிட்டு வரேன்.